ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மேரக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரில் பருப்பு, தக்காளி, இதோட மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பாருக்கு புளி ஊற்றாமல் தான் செய்கிறேன். அதனால தான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி ஊற்றி செய்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்குங்க. சாம்பாருக்கு மல்லித்தலையை எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க சாம்பார். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மேரக்காய், அதாவது சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காயெலாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விடணுன்றது இல்லை. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கும்போது சாம்பாருடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற சாம்பார் ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயமும் பருப்போடையே வேக வச்சாச்சு. அதனால் இதில் சேர்க்கல நான். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். காய் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பருப்பு 2 விசில் வந்து ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக கலந்துட்டு சாம்பாரோடு சேர்த்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருந்தால் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. எனக்கு நல்லாவே வெந்திருக்கு 2 விசில் விட்டதுக்கே. அந்த பருப்பு அப்படியே கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சாம்பாருக்கு மாங்காய் சேர்த்துக்கிறேன் நான். அதனால் மாங்காயை சின்னதாக ஒரு 4 துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். காய் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாங்காய் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பும் நல்லாயிருக்கும். மாங்காயும் வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், மாங்காய் எல்லாமே முழுசாக தெரியுது நமக்கு. சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.